டாக்டர் எஸ் பிஎன் பில்டர்ஸ் பெரிய நாயகின்னு ஹார்ட் பேஷண்ட். ஓ அவங்களா? ஆமாம். அவங்கள ஐசியூலேருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ டாக்டர். பாண்டியார் ஐசியூனா தான் பயப்படணும், ரூமுக்கு வந்துட்டா கவலை இல்லை. சரி வாங்க. தேங்க் காட். ஸ்பெஷல் வார்டு எங்கே இருக்கு? நேராக போய் லெஃப்ட்டில் திரும்புங்க சார். என்னாச்சு? என் தங்கச்சி எப்படி இருக்கு? மைல்டு அட்டாக் தான், இப்போ பரவாயில்ல. உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்ட உடனே துடிச்சு போய் ஓடி வந்திருக்கீங்களே. இந்த அண்ணனுக்கு எப்பவும் ஒரு நினப்புதாம்மா. போதுமா, உங்ககிட்ட தான் நிறைய சொத்து இருக்கேன். இன்னும் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்? எல்லா பொறுப்பையும் மருமகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே? இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் தானே அண்ணே. இவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த தாய்மாமனுடைய கடமை. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, உன் சார்பாக நான் பேசி முடிக்கிறேன். என் மருமக இங்கே இருக்கும்போது நான் என்ன வெளியே தேடணும்? அடிதடி பண்ணிக்கிட்டு அங்கே பாம்பேயில் என் ரூட்டே தனி. நீ என் பிள்ளைய விரும்ப மாட்டேன்னு நினச்சி தான் நான் கேட்காம இருந்தேன். என் பிள்ளைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவன் நான் என் ரூட்டில் வளர்க்கல, எம்சிஏ படிக்க வச்சிருக்கேன். இப்போ தனியாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம், ஆடி முடிஞ்சவன கல்யாணம். என்ன சந்தோஷம் தானே? ஹலோ. டேய் ரவி, எங்கடா இருக்க? சார் இது எந்த இடம் சார்? ஐயோ அடையாரு. அடையாரா? அங்கே என்ன போன? சைதாப்பேட்லயே திரும்ப வேண்டியவன். ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, அதில் நேராக வந்துட்டேன். கவலைப்படாத, யூ டர்ன் அடிச்சிடுறேன். வா வா வா, சீக்கிரம் வந்து சேர்றா. அப்பா அஞ்சலிக்கு என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா ப்ளீஸ். வந்து நீ நேரில் பாரு, டென்ஷன் ஆகாத. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆமா, பாம்பே வரதராஜ வாண்டியார் பையனுக்கு அஞ்சலி கட்டி கொடுக்க அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? டூப்பு சார், எல்லாம் டூப்பு. அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மாவோட பிஏ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்க காதலை பிரிக்கணும்னு அந்த பெரிய நாயகி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அஞ்சலி முன்னாடி நடிச்சு தன்னோட அண்ணனை பாம்பேலேருந்து வர வச்சு அவர் மகனை கட்டிக்க அஞ்சலியை சம்மதிக்க வச்சுட்டாங்க. பாவம், அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு பயந்து அஞ்சலியும் அவங்க மாமாவோட பம்பாய்க்கு போயிட்டாங்க. பசங்க காதலிக்காக அம்மாவை கட்டி விடுவானுங்க, பொண்ணுங்க அம்மாக்காக காதலனை கட்டி விடுவாங்க. இதுதான் பொண்ணுங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். விடமாட்டேன்டா. எங்க அப்பாவை அவமானப்படுத்தி அஞ்சலியை ஏமாத்தி பம்பாய்க்கு அனுப்பி வச்ச அந்த பெரிய நாய்க்கு நான் யாருன்னு காட்டுவேன். என் அஞ்சலியை தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடியே தாலி கட்டுவேன். இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை. அஞ்சலியோட மாமா மும்பைல பெரிய தாதா வரதராஜ வாண்டியாருன்னா மும்பை போலீஸ் கூட அவர் வீட்டுக்கு போக தயங்கும். அவர் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. பம்பாய்க்கு போய் அஞ்சலியை தூக்கிட்டு வரானா இல்லையான்னு பாரு. ஹலோ. ஹலோ சித்தப்பு, நான் ரவி பேசுறேன். ரவி எங்க இருக்க? நான் பாம்பே வந்துட்டேன். வந்துட்டியா? இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ரவி ரவி வச்சுட்டானே. யாராங்க? ஐயா, எங்க அண்ணன் மக ரவி பாம்பே வந்திருக்கானா? அவன் உள்ள நுழையும் போது அவன் பார்வைக்கு நம்ம டெரரா இருக்க மாதிரி நடந்துக்கங்க. பரவாயில்ல சித்தப்பு, ஆளுதான் லோக்கலை தவிர வீடெல்லாம் நல்லதா இருக்கு. ஹரே சம்பா. இன்னும் திருந்தவே இல்லையா? ஐயோ, இதுல எத்தனை தோட்டா இருக்கு? எப்பவும் போல ஒன்னே ஒண்ணு. இவனை என்ன பண்ணலாம்? சுட்டு தள்ளிடலாம். சுத்தி விடு. சித்தப்பு. யாரு? ரவி நீயா? இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இதுல இருக்க ஒரே ஒரு டோட்டாவை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? தப்பிச்சடா நீ. இவனை பேக்கப் பண்ணு. வாடா என் செல்லமே. வந்துட்டேன். ரவி, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சித்தப்பு. ஆமா, என்ன இது மண்டையில கொண்டைய காணோம்? உன் ஊர்ல கொண்டைய வெட்டி எடுத்துட்டேன், அப்புறம் மண்டை மாறாம என்ன பண்ணு? அது சரி, ஏதாவது நாடக கம்பெனி நடத்துறீங்களா? ரிஹர்சல் சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. நாடக கம்பெனியா? டேய், என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஆமா, அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன்.
காரி துப்புற மாதிரியா? என்னன்னு விசாரிச்ச நீ? கபாலி கான் வீடு எதுன்னு கேட்டேன். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. டேய் வந்தவன் பேரை சொல்லி ஏன்டா கேக்குற நீ? பின்ன பேரை கேட்காம என்ன ஊரியா கேட்பாங்க? ஏய் இந்த ஊர்ல பேரை சொல்லக்கூடாதா? எல்லாரும் என்னை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ நீ புதுமுகம் எனக்கு வேண்ட பண்ணு உன்னை உசுரோட அனுப்பியிருக்காங்க. ஓ அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அவ்வளவு பெரிய ஆளா? வந்து பாருடா. நான் யாருன்னு வந்து பாரு. நாடக கம்பெனி வச்சிருக்கான்னு கேட்டுட்டானயா. நீ இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் என் காதலியை தேடி வந்தேன். லவ்வா? அத சொல்றா முதல்ல. எனக்கு பயந்து என் காதலியை அவங்க அம்மா இங்க இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் அவளை தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். தூக்கிட்டு போகணும் அவ்வளவுதானே? டேய் கவலைப்படாரா அண்ணமானே. உன் சித்தப்ப தலைமையில தாலியை கட்டி தூக்கிட்டு போடா. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்றா நீ. யாரோ வாண்டையாரா? வாண்டையாரா? வரதராஜ வாண்டையார். அவர் வீட்டுல தான் இருக்கா. இது விஷயமான அந்த ஏரியாவுக்கு போனா என் பாடியை பீடி ஆக்கிடுவானா அந்த கேடி. என்ன சித்தா குபு குபு குபுன்னு வேர்க்குது? புழுக்கம்டா, ஒரே புழுக்கம். ஏன் புழுக்கம்? புழுங்காம என்ன பண்ணு? அவன் யாரு? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? அவனை தெரியாதவன் எவன்டா இருக்கான்? அவன் சொந்த ஒரு கீழநெல்லி குப்பம். 10 வயசுல பாம்பே வந்தான். பொண்டாட்டி பேர் லட்சுமி, மாமியா பேர் மரகதம், 2 பொண்ணு ஒரு பையன், பேரன் பேத்திய மேல உசுறு. என்ன கேட்காம ஏன் ஏரியாவுக்கு அந்த ஆள் வரமாட்டாரு? அவரை கேட்காம நீங்களும் ஒரு ஏரியாவுக்கு போக மாட்டீங்களா? நான் உன்கிட்ட சொன்னா அப்படி உன்கிட்ட சொன்னாதான் தெரியுமா? நான் சொல்லாமலே தெரியும். கற்பனை பண்ணி பேசுற போல நிப்பாட்டா. சரி உன் லவ்வர் அவங்க அம்மா எதுக்கு வாண்டியாருக்கு அனுப்புனாங்க அதை சொல்லு. என் காதலியா தானே வாண்டியார் பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். அவளை தூக்கிட்டு வந்து உங்க தலைமையில தானே தாலி கட்ட போறேன். வாண்டியார் மகனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஏன் தலைமையில தூக்கிட்டு போறதா? பின்ன வாண்டியார் தலைமையில தூக்கிட்டு போக முடியும்? பிரமாதம்டா. ஏற்கனவே நிச்சயமான பொண்ணு கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுவியா நீ? ஒத்துக்கலன்னா கடத்திட்டு போய் தாலி கட்டிடுவீங்க. நாளைக்கு கல்யாண மண்டபத்து பக்கம் தலை தெரிஞ்சது இருக்காது. இன்னைக்கு சாயந்தரமே வாண்டியார் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை நம்ம 2 பேரும் தூக்கிட்டு வரோம். என்ன உங்களால முடியுமா முடியாதா? ஐயோ முடியுமான்னு கேக்குறானே. அங்க போனாவே முடிஞ்சிருமாடா. முடிஞ்சிருமே. என்ன புலம்பல? முடியும்ல? இல்லப்பா ஒரு 2 நாள் டைம் கொடு. டிக்கெட் டேக்கிட்டா? இந்த விஷயம் வாண்டியாருக்கு தெரிஞ்சா எனக்கு டிக்கெட்ரா. டிக்கெட்டு என்னங்க பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டீங்க. அவன் கட்டிக்க போற பொண்ணை நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் இதெல்லாம் தேவையா? உன் பையனுக்காக இந்த வாண்டையாரை நம்பி வந்தவங்களை காப்பாத்தாம வாயடிச்சு பிடிக்க சொல்றியா? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் சரி தண்டிக்காம விட மாட்டான் அந்த வாண்டையார். சரி சரி இப்ப எங்க போறீங்க எல்லாரும்? எல்லாரும் துணி எடுக்க போறோம். ரவி, நீ எப்படி வந்த? கல்யாண டைம்ல பொண்ணுங்க இந்த மாதிரி மாலுக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன். நம்ம கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கு. என்ன மேரேஜ் பர்ச்சேஸா? எனக்கு பிடிச்சது மாம்பழ கலர். அதனால உன் மாமா கிட்ட சொல்லி உன் கல்யாண புடவை நல்லா மாம்பழ கலர் எடுக்க சொல்லு. ஏன்னா நடக்க போறது நம்ம 2 பேர் கல்யாணம். அஞ்சலி எங்கம்மா? தெரியலையே. என் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு சென்டிமெண்ட் பைண்டிங்ல தான் என் மாமா பையனை நான் கட்டிக்க சம்மதிச்சேன். அப்போ சென்டிமெண்ட் பைண்டிங்ல தான் உன் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க. மனப்பூர்வமா இல்லைல்ல? எனக்கு அது போதும். ஹார்ட்டே இல்லாத உங்க அம்மாக்கெல்லாம் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் யோசிக்க மாட்டியா? எங்க போனேன்னு தெரியலையே. அஞ்சலி
அடுத்தவன் பொண்ணை ஒருத்தன் தொட்டாலே அவன் கையை வெட்டுறவரு என் மாமா. எனக்காக நீ இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டே போட்டுருவாரு. அப்போ மாமாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நாளைக்கு காலையில அவர்கிட்ட வந்து நம்ம காதல் கதையை சொல்லி உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போறேன். முதல்ல நீ அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமான்னு பாரு. உன் மனசுக்குள்ள நுழைஞ்ச எனக்கு உன் மாமா வீட்டுக்குள்ள நுழையிறதா கஷ்டம். நுழையிறேன். அஞ்சலி, அஞ்சலி, எங்க அத்தை வராங்க, இங்க இருந்து போயிடு. அஞ்சலி, அஞ்சலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எதுக்குமா வந்த? இங்க புது டிசைன் இருந்தது, அதான் பயந்தே போயிட்டேன். இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குதுங்களா? பாத்துக்கிறேன். புது இடத்துல இந்த மாதிரிலாம் தனியா போக கூடாதுமா.